சார் இதுல பாஜக உண்மையாவே தலையிடுதா சார்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க நேரடியா இபிஎஸ் ஏத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த வகையில் அம்மாவிடம் இருந்த பாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. என்னதான் அவர்கள் அள்ளிக்கொண்டு போக போகிறார்கள் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு அம்மார்கள் எங்களுக்கெல்லாம் நல்ல பதவிகள் உச்ச பதவிகளை அளித்திருக்கிறார்கள். பின்னால் வர இளைஞர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கம் எந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு பணியாற்றியது, கடமையாற்றியது என்பதெல்லாம் நினைவில் கொண்டு கழகம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சி. உறுதியாக நாங்கள் அதில் வெற்றி பெறுவோம். கடைசி கேள்வி, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. உறுதியாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், நல்லெண்ணத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் இந்த ஒருங்கிணைப்பை விரும்புறாங்களா? உறுதியாக விரும்புகிறார்கள். ஏனென்றால் இந்த இயக்கம் மக்கள் இயக்கம். அதனால்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சியாக இருக்கிற இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற தவிர பாக்கி அனைத்து கட்சிகளும் விரும்புகின்ற இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கிறது, இருந்திருக்கிறது. ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சோர்வு எடுத்த மாதிரி தெரியுது. இல்லை, நாங்கள் உங்களுக்கு தெரியும், சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமன்றங்கள் முன்னால் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய தலைவர் வகுத்த சட்ட விதி, அந்த சட்ட விதிப்படித்தான் கழகம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.